3.25 சென்ட் இடத்துல ஒரு அருமையான வீடு பிடிச்சிட்டு வந்துட்டேங்க. இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்கே பாருங்கள், பஸ்ஸு லாரி எல்லாம் போகக்கூடிய அந்த மெயின் ரோடுங்க. அங்கேயே மெடிக்கல் ஷாப்பு, ஹாஸ்பிட்டலு எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்கேயே இருக்குது. ஸோ ரெசிடென்ஷியல் ஏரியா தான். மெயின் ரோட்லேருந்து பக்கமாக வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு 3.25 சென்ட்டில் கட்டப்பட்ட செமி ஃபர்னிஷ் 2 BHK வீடு. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு 2 அட்வான்டேஜான விஷயம். ஒன்று, இந்த லேஅவுட்லேயே இந்த வீடு வந்து கடைசி டெட் எண்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ரோடை வந்து நம்ம ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வீட்டுக்கு பின்னாடி வீடே வரப்போகிறது இல்லை. ஏன்னா அந்த வீட்டுக்கு பின்னாடி பார்க்குங்க. ஸோ அந்த இடம் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வீட்டுக்கு முன்னாடி சரி பின்னாடியும் சரி நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இது வந்து வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டுங்க. 3.25 சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க. 1360 ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு பார்த்த மாதிரி டியூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டப்பட்ட ஒரு 2 BHK வீடு. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனே பார்த்துங்க, ஸ்லோப்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 BHK வீடுக்கு தகுந்த மாதிரியான எலிவேஷன் வந்து 2 BHK வீட்லேயே இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. அட்ராக்டிவாக இருக்குது. கிரே அப்புறம் லைட் கிரே கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கு. காம்பவுண்ட் வாலுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கிளே ஜாலிஸ் பிளாக்ஸ் வந்து அந்த ஹோல்ஸ் இருக்கிற மாதிரியான கிளே ஜாலிஸ் பிளாக்ஸ் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் லுக்குக்கே ஒரு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரியான காம்பவுண்ட் வால் வரைக்கும் இந்த எலிவேஷன் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸ் வந்து ஒரு டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு 7 சீட்டர் கார் நிறுத்திக்கிற மாதிரியான பார்க்கிங் ஏரியா. வீட்டோட இந்த சைட்லேயும் பாருங்கள் எவ்வளோ பெரிய செட்பேக் ஏரியா, அந்த சைடும் பாருங்கள் எவ்வளோ பெரிய செட்பேக் ஏரியா. இந்த மாதிரி வீட்டை சுற்றி செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. 10க்கு 20ங்கிற அளவில் இந்த பார்க்கிங் ஏரியா இருக்குது. இங்கேயே போர்வெல் நார்த் ஈஸ்ட் கார்னர் போட்டிருக்காங்க. வாட்டர் சம்பி கட்டியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைப்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட் இருக்குங்க. சைட்டு வந்து வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டு. மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி ரெடி பண்ணி இங்கே வந்து ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோருங்க. கிளாஷி ஃபினிஷிங்கில் தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. சுற்றி ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவே தேக்கு மரத்தில் ரெடி பண்ண ஃப்ரேம் ஒர்க் தான். உள்ளே வந்தீங்கன்னா இங்கே பார்க்குறது 16க்கு 16ங்கிற அளவில் ஒரு லிவிங் ஹால் பார்க்குறோம். டியூவல் கலர் காம்பினேஷனில் வாலுக்கு ஃபுல்லாமே பெயிண்டிங் ஒர்க்கு. வெளிச்சத்துக்காக 4 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ, 4 UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டு. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் தான். இந்த வீடு முழுக்க எல்லாமே இந்த மாதிரி வெட்டிஃபை டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் வந்து ஒரு 12க்கு 10ங்கிற அளவில் இங்கே டைனிங் ஏரியா இருக்குது. ஸ்டார் கேஸ் ஏரியாவோட சேர்த்து சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து நம்ம பூஜா ரூம் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு டோர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இங்கே ஒரு பூஜா ரூம் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். 4க்கு 5ங்கிற அளவில் இருக்கும். இந்த டைனிங் ஏரியாவுக்கு பேக் சைடில் மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்கிற அளவில் இருக்குது. எல் டைப்பில் கிரானைட் கவுண்டர் டாப்பு, க்ரீன் வித் பிளாக் கலர் ஹேண்டில்ஸோட மாடுலர் கிச்சன் ஸ்டோரேஜ் யூனிட்டோட கொடுத்துருக்காங்க. வாலுக்குள்ளாமே 3D பிரிண்டட் டைல்ஸ், மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து சீலிங் வரைக்குமே லே பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக 2 விண்டோஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் கிரானைட் கவுண்டர் டாப்பில் சிங்க் வந்து இந்த சைடு கார்னரில் அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான ஸ்ட்ராங்கான ஃபைபர் மெட்டீரியல் ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 டேப் கனெக்ஷனும் இருக்குது. ஆரோமேட்டிக்கமான பொசிஷன்ஸ் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட டோர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ரெடிமேட் வுட்டன் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 10க்கு 16 கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம் பார்க்க முடியும். பெட்ரூமோட இன்டீரியர்ஸ் ஃபுல்லாமே வார்ட்ரோப் கபோர்டு, லேப் கபோர்டு ஒர்க்கெல்லாம் அந்த மாதிரி ஸ்டோரேஜ் கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. வெளிச்சத்துக்காக 2 UPVC விண்டோஸும் இருக்குது. வாலுக்கும் இந்த மாதிரி டியூவல் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒர்க்கு. வாலுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி 3D பேட்டர்னில் இருக்கக்கூடிய டைல்ஸ் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் கேண்டிஸ்க்கு டைல்ஸ் தான். இந்த பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுப்பாங்க. அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கே போயிட்டு இன்னொரு பெட்ரூம்ஸு பால்கனி ஏரியாவில் பார்த்துலாம். டைனிங் ஏரியாவிலேருந்து போகிற மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டு. ஹேண்டல்ஸ் வந்து SSTயில் இருக்குது. வெளிச்சத்துக்காக இங்கே வந்து ஒரு பெரிய விண்டோ ஒன்று மாட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இங்கே வந்து ஒரு பேசேஜ் இருக்குது. பேசேஜ்லேருந்து நம்ம இப்போ வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்துட்டோம். செகண்ட் பெட்ரூமும் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே 10க்கு 16ங்கிற அளவில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது. பெயிண்டிங் கலர் மட்டும்தான் வேறு, மற்றபடி எல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட்டோட கொடுத்துருக்காங்க. இதுக்கான அட்டாச் பாத்ரூம் 4க்கு 6ங்கிற அளவில் ப்ளூ கலர் தீமில் ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு 3D பிரிண்டட் டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட பால்கனி ஏரியா பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃப்ரண்ட் காமன் பால்கனி ஏரியா இருக்குது. அதுக்கான டோர் தான் இது, மெட்டல் டோர். பால்கனி ஏரியா போகிற முன்னாடி பேசேஜில் இங்கே ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, வாஷிங் மிஷினில் வச்சுக்கிற மாதிரி. இந்த மெட்டல் டோர் ஓப்பன் பண்ணி இங்கே வந்துட்டிங்கன்னா, வெளியே வந்துட்டிங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஓப்பன் பால்கனி ஏரியா இருக்குது. இங்கேருந்து நல்லாவே வியூ பார்க்க முடியும். ஸ்லோப்டு டைப்பில் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனுக்கு காட்டுற மாதிரி RCC வந்து ஸ்லோப்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. 3 BHK வீடு மாதிரி வீட்டோட ஃப்ரண்ட் லுக் காட்டும். ஸோ அந்த மாதிரி இந்த வீட்டோட பிளான் எலிவேஷன் இருக்குது.
இந்த இடத்துல நம்ம கார்டனிங்லாம் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான கேட்டெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, மெட்டல் கேட்டு. பேசேஜாக அப்படியே க்ராஸ் பண்ணி வீட்டோட டெரஸ் போகிறாங்க. அங்கேயும் வந்து ஒரு டெரஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு டெரஸ் ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், வீட்டுக்கு பின்னாடி கார்டன். ஸோ இந்த வீட்டுக்கு பின்னாடி எந்த ஒரு வீடு வராது, கார்டன் ஏரியா மட்டும்தான். இப்போ வாங்க நம்ம டெரஸ் போய் பார்த்துடலாம். இந்த மெட்டல் ஸ்டேர்கேஸ் ஏரியா மேலே வந்தீங்கன்னா 1000 லிட்டர்ஸில் இங்கே சென்டெக்ஸ் பாண்டி வச்சுருக்காங்க. ஃபுல்லாமே ஒரு 5 அடி ஹைட்டில் கைப்பிடி சேவரெலாம் இங்கே வந்து 5 அடி ஹைட்டில் கட்டியிருக்காங்க. கவர்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோடுங்க. மேட்டுப்பாளையம் டு அன்னூர் தென் திருப்பதி 4 ரோடு பக்கத்தில் தான், மெயின் ரோட்லேருந்து பக்கமாக இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 62 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கான பில்டர் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீடு வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.